கொண்டாடுறது? புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்றது? அநேகர் இன்னைக்கு வேதம் கற்றுத்தரும் கொண்டாட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல. உலகம் என்ன வழியில சில கொண்டாட்டங்களை கொண்டாடுதோ அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகமும் அப்படியே ஒன்னோட ஒன்னா கலந்துடுறாங்க. ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லுது? நீங்க இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தமும் பரிபூரணமான விருப்பம் இன்னதென்று நீங்க சோதித்து பார்த்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடணும்னு தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே செய்யறோம். கிறிஸ்மஸ் கேக்கு தான், புது ட்ரெஸ் தான், மட்டன் தான், சிக்கன் தான், ஒரே ஹாப்பியா. அப்புறம் பட்டாசு, அப்புறம் சபைகள் வீடுகள் எல்லாம் அலங்கார பொருட்கள், தோரணங்கள், இவைகள் எல்லாம் வைத்து கொண்டாடுறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது? கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? இயேசுவுக்கு பிறந்த நாள். அப்ப இயேசுவுக்கு புத்தாடைகளை எடுத்து கொடுப்பதா, நாம எடுத்து உடுத்திக்கிறதா? யார அந்த இடத்துல சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னா, யாருக்கு பிறந்த நாளோ அவரை முதலாவது சந்தோஷப்படுத்தணும். அவர் பேரை வச்சுக்கிட்டு அவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அப்பையும் செஞ்சுக்கிட்டு வர்றோம். உங்க வீட்டுல ஒரு விசேஷமா? கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு விசேஷம் தான். 25ஆம் தேதி இயேசு பிறந்தார் அப்படின்னு வரலாற்றுல எங்கேயும் இல்லாம இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நிச்சயமா நமக்காக பிறந்தார், நமக்காக ஒரு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அது நிதர்சனமான உண்மை. ஒரு டேட்டு தெரியலைன்னா நாமேக ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுல நம்ம செலிப்ரேட் பண்றதுல தவறுகள் கிடையாது. ஆனா அது வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நீங்க கொண்டாடுங்க. அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். அன்னைக்குன்னு தயவு செய்து சொல்றேன், மற்ற மக்கள் மாதிரி பட்டாசுகளை போடாதீங்க. ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. இந்த பட்டாசு கழிவுகளினால் இந்த உலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு பாருங்க. காற்று மாசிலிருந்து, ஒளி மாசிலிருந்து, தண்ணீர் மாசிலிருந்து, நில மாசிலிருந்து எல்லா மாசும் இந்த பட்டாசினால் வருது. நம்ம போட்டு டப்புன்னு காசை கரியாக்கிட்டு போயிடுறோம். 1000 2000க்கு வாங்கி, சிலரெல்லாம் லட்சக்கணக்கில் கூட வாங்கி என்ன செய்யறாங்க? போட்டு வெடிக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த இந்த பூமியை சீரழிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். தீபாவளி அப்பயே ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஏறத்தாழ டன்னு கணக்கில் கழிவு, இந்த பட்டாசு கழிவுகளை மட்டும் போய் கடல்ல கொட்டுறாங்களாம். அந்த அளவுக்கு டெல்லியிலையும் தமிழ்நாடு 2வது இடம் காற்று மாசுல. அந்த அளவுக்கு பொல்யூஷனை உண்டாக்கக்கூடியது இந்த பட்டாசு. ஆனா நம்ம ஆட்க அவங்க தீபாவளினா நம்ம கிறிஸ்துமஸுக்கும் புத்தாண்டுக்கும் போட்டு இந்த பட்டாசை கொடுத்துருது. அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வேதம் நமக்கு எப்படி பண்டிகையை ஆசரிக்கணும் வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க. நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நீ விருந்து பண்ணும் போது, உன் வீட்டுல விசேஷம் ஒண்ணு வைக்கும் போது, ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா ஏழைகளையும் பரதேசிகளையும் திக்கற்றோரையும் நினைச்சு பாருங்க. உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிறத விட நம்மளால அதை வாங்கி கொள்ள முடியும். ஆனா அந்த ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம எத்தனை பேர் கிழிந்த ட்ரெஸ்ஸோடு கூட இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. வருஷத்துல கிறிஸ்துவனுடைய பர்த்டே வச்சாவது அவங்க நினைவு கூர்ந்து என்ன செய்யலாம்? ஏன்னா ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுக்கிறாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பெரிய பட்டியலையே போடுறாரு. எப்படி கடவுளுக்கு நாம் ஒன்றை செய்ய முடியும்? அவர் சாப்பிட போறதில்ல, அவர் ட்ரெஸ் போட போறதில்ல, அது அவருக்கு அவசியப்படாது. ஆனா கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்வது அது கடவுளுக்கே செய்ததாக இயேசு கிறிஸ்துவே வசனங்கள்ல பதிவு செய்யறாரு. அப்ப இந்த கிறிஸ்துமஸை வைத்தாவது ஒரு 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாதா? ரொம்ப கஷ்டப்படுறவங்களா? ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் இல்லாத உங்களை விட கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கு எடுத்து கொடுக்கலாம்? அவங்க எல்லாம் பார்க்க வேணாம். உங்களை விட கஷ்டப்படுற நபர் இருக்காங்க பாத்தீங்களா? அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாருமே மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களை விட கஷ்டத்துல இருக்கிற நபர்களை தேர்ந்தெடுத்து, அது ஒருத்தரோ அல்லது 10 பேரோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு நாளிலே நல்ல உணவு கொடுங்க, நல்ல ஒரு பிரியாணி எடுத்து கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அப்படி கொண்டாடி பாருங்க. அதுதான் கிறிஸ்துமஸுக்கான அர்த்தமே. அதுதான் கிறிஸ்துமஸ் உண்மையை சொல்லப்போனா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அதான கிறிஸ்துமஸ். தேவன் மனிதனாக பிறந்ததுதான் கிறிஸ்துமஸ். அந்த மனிதனாக ஏன் பிறந்தார்? நம்மை பாவத்திலிருந்து மீட்க, நம்மை சாபத்திலிருந்து மீட்க, நம்மை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போக.
அப்ப நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த பண்டிகையை வைத்து தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு மகிழ்ச்சி அடைவோம். அடுத்தது புத்தாண்டு. புத்தாண்டுலன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்க ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கர்த்தர் தர்றாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு திருச்சபைக்கும் விதவிதமான வாக்கு தத்தம். அது ஏன்னு தெரியல. எல்லாமே கடவுளுக்கு திருச்சபை தான். ஒரே வாக்கு தத்தத்தை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பக்கத்து சபைக்கு வேற ஒரு வாக்கு தத்தம், எனக்கு வேற வாக்கு தத்தம், இப்படி புதுசு புதுசா என்ன செய்றாங்க, வாக்கு தத்தம் அடிச்சு விடுறாங்க. ஆனா வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மீது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேங்கிறார். நாளைக்காக கவலைப்படாதப்பா, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுன்னு இருக்கிறாரு. அப்ப இவ்வளவு வாக்கு தத்தங்கள் உங்க மேல இருக்கும்போது கஞ்சாமிட்டித்தனமா ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து இந்த வருஷத்துக்கு இந்த வாக்கு தத்தம் தான் சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். அதையும் கர்த்தர் சொன்னார்னு ஒரு பொய் பேசி சொல்றாங்களே, அதையும் இன்னைக்கு விசுவாச மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய வேத புரட்டல், தேவனுக்கு விரோதமான செயல்ங்கிறத சிந்தித்து பார்த்து இன்றைக்கு திருச்சபைகள் மனம் திரும்பணும், தேவ பிள்ளைகள் மனம் திரும்பணும். அதுல நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. அந்த மாதிரி கிளி ஜோசிய மாதிரி தட்டுல வாக்குத்தத்த அட்டையை போட்டு எடுத்துட்டு வர்றது. புத்தாண்டு இப்படியா கொண்டாடுறது? புத்தாண்டை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மளை மன்னித்து இருக்கிறார், நம்மளை போஷித்து இருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்மோடு கூட இருந்த அநேகர் இந்த உலகத்துல இல்ல, நம்மள ஒரு ஜீவனோட வச்சிருக்காரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த வருஷத்துல தேவன் எனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் கொடுத்துறாரு. வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். நாளை தினத்தினுடைய நன்மைகளை நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற தேவன். எல்லா நன்மைகளையும் நமக்கு அவர் என்ன செய்கிறார், அதன் காலத்திலே அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிற தேவன் அவர். புதுசா ஒண்ணும் உங்களுக்கு செய்ய போறது இல்லை. உங்களுக்கு தான் குழந்தைகள் அப்ப நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளை ஏற்கனவே தேவன் முன்குறித்து அவர்களுக்கெல்லாம் பேர் வச்சுட்டாரு. தெரியுமா இந்த ரகசியம்? பிறக்கிறவன் எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டிருக்கிறானா. உங்க வாழ்வை குறித்து முழுமையாக அறிந்த தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனை அறிந்து தொழுது சேவிக்கிற நாம முட்டாள்தனமான விஷயங்களை புத்தாண்டு என்று சொல்லிக்கொண்டு விதவிதமான வாக்கு தத்தங்களை அள்ளி இறைத்து கொண்டு பொய்யாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை இந்த புத்தாண்டோடு நிறுத்துங்க. புத்தாண்டை எப்படி செலிப்ரேட் பண்ணுமா? இந்த வருஷம் முழுவதும் என்னை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், என்னை போஷித்து இருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிறார், சமாதானத்தோடு வாழ வைத்திருக்கிறார், பலவிதமான பிரச்சனைகள்ல எழுந்து வருவேனா என்ற சூழலில் கூட என்னை எழுந்து வர வைத்திருக்கிறார், இந்த புதிய ஆண்டை காண வைத்திருக்கிறார் என்று அந்த புதிய ஆண்டுல ஒரே ஒரு நன்றி சொல்லுங்க போதும். அடுத்து, கடந்த ஆண்டிலே நான் தேவனுக்காக என்னென்னலாம் வாழ முடியாதபடி இருந்தனோ இந்த புதிய ஆண்டிலாவது நான் அவருக்காக வாழ்வேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் ஒரு அழகா உண்மையை சொல்லுவார். ஒரு தோட்டத்திலே ஒரு நல்ல ஒரு அத்தி செடியை நட்டு வைத்து அது கனி கொடுக்கும் என்று தேவன் காத்துக் கொண்டிருந்தாராம். வருடங்கள் கடந்தது. ஒவ்வொரு வருடமும் அந்த மரத்தை வைத்த அந்த எஜமான் கனி இருக்குமான்னு பார்க்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் ஏமாந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். கனி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமான்னு. நாம் அப்படித்தானே கனியை பார்க்கறதே இல்லை. வரம் கிடைக்குமா அங்கிருந்து? கனி இருக்குதான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப கனி நம்ம கொடுக்கணுமே இல்லை, வரம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கிறாரு. உங்களை நம்புனா ஒரு வரத்தை கொடுக்க போறாரு. இங்க ஒன்றும் மந்திரத்துல வரத்தை நம்ம வாங்க முடியாது. தவம் இருந்து மற்றவங்க சொல்ற மாதிரிலாம் வரத்தை வாங்க முடியாது. உபவாசம் போட்டெல்லாம் வரத்தை வாங்க முடியாது. உங்களை நம்புனா கர்த்தர் தருவார். இன்னைக்கு வரம் கிடைச்ச ஆசாமிகள்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரம் கிடைச்சதுன்னு மேஜிக் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த வருடமாவது நான் தேவனுக்கு கனி கொடுக்கிற, தேவனை சந்தோஷப்படுத்துகிற, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, நான் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் வீசுகிற சுடராக, இந்த வெளிச்சத்துக்கு நான் உட்பாக, நான் கர்த்தருடைய பிள்ளையாக நான் திகழ்வேன் என்று ஒரு முடிவெடுத்து ஒப்பு கொடுத்து இந்த புதிய வருடத்துக்குள்ள கடந்து போங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புத்தாண்டை எப்படி ஆவிக்குரிய நிலையிலே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், தேவனுடைய பிறப்பின் கிறிஸ்துமஸ் பண்டிகையை எப்படி கொண்டாடணும் என்பதை இன்றைக்கு ஒரு திறந்த கண்களோடு கூட, ஒரு ஆவிக்குரிய கண்களோடு கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பார்ப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம் போல நம்மை சுற்றியுள்ள எல்லா மக்களுக்கும் உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக தேவனுக்காக திகழ முடியும். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.